இந்த கேஸில் முக்கியமான நபராக பார்க்கப்படுறது நிகிதா. நிகிதா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இவர் மேலே சந்தேகமாக இருக்குது, இவர் தான் என் நகையை திருடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் மேலே புகார் கொடுத்தவங்க நிகிதா. அந்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமாரை கைது பண்ணி போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த கேஸ் 1 வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நிகிதாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பல தேடலுக்கு அப்புறமேட்டு நிகிதாவை சிபிஐ கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க நிகிதா. நீதிமன்றத்தில் கேஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது நிகிதா பத்திரிகையாளர்களை பார்த்து பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயம் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க நிகிதா. இன்னுமே சிபிஐ அந்த 5 போலீஸ்காரங்களையும் நீதிமன்ற காவலில் தான் வச்சுருக்காங்க. என்ன நேயர்களே, அஜித்குமார் கொலை வழக்கில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஜீவிதா. நன்றி, வணக்கம்.